இன்றைய வேளாண் தொழில்நுட்பம் பகுதியில் வேலூர் மாவட்ட கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் செயல்பாடுகள் குறித்து அந்நிலையத்தின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் பி ரூபினி பாலா அவர்கள் தரும் தகவல்கள். இப்பொழுது வேலூர் மாவட்டத்தில் உள்ள இந்த பயிற்சி மையமானது 1981ஆம் ஆண்டு துவங்கப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பயிற்சி மையமானது தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் விரிவாக்க கல்வி இயக்ககத்தின் ஓர் அங்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பயிற்சி மையமானது நமது சத்வாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் வளாகத்தினுள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த பயிற்சி மையத்தின் செயல்பாடுகளை பற்றி தெரிந்து கொள்வோம். இந்த பயிற்சி மையமானது பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்பங்களை பண்ணையாளர்களுக்கு எடுத்து செல்லும் ஒரு முக்கிய பாலமாக அமைந்துள்ளது. அதாவது பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்பங்கள், பல வகையான தொழில்நுட்பங்கள் உள்ளது. டானுவாஸ் கிராண்ட் என்று சொல்லப்படும் தொழில்நுட்பம், அதுபோல் டானுவாஸ் தாது உப்பு கலவை, டானுவாஸ் தாது உப்பு கட்டி போன்ற தொழில்நுட்பங்களை பண்ணையாளர்களுக்கு எடுத்து செல்லும் ஒரு முக்கிய பங்கை இந்த பயிற்சி மையம் வகிக்கிறது. பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்பங்களை பண்ணையாளர்கள் அதன் முக்கியத்துவத்தை தெரிந்து கொண்டு அந்த தொழில்நுட்பங்களை எப்படி பயன்படுத்துவது போன்ற தகவல்களை எங்கள் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதே போல நோய் கிளர்ச்சி காலங்களில், ஆங்கிலத்தில் டிசீஸ் அவுட்பிரேக் என்று சொல்வோம், அது போன்ற காலங்களில் இந்த நோய் காரணிகளை கண்டறிந்து எவ்வாறு அந்த நோய்களை தடுப்பது, அதே போல இந்த நோய் பரவாமல், மற்ற கால்நடைகளுக்கு விரைவில் பரவாமல் எப்படி பாதுகாப்பது போன்ற விழிப்புணர்வையும் மக்களிடையே ஏற்படுத்தி வருகிறோம். இதே போல இந்த வேலூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம் போன்ற மாவட்டங்களில் ஆராய்ச்சிகள், கால்நடை வளர்ப்பு மற்றும் கோழி வளர்ப்பு சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகளும், கால்நடைகள் மற்றும் கோழிகளை தாக்கும் நோய்கள் பற்றின ஆராய்ச்சிகளையும் மேற்கொண்டு வருகிறோம். அதே போல இந்த எங்களுடைய முக்கியமான செயல்பாடு என்னவென்றால் பயிற்சி அளிப்பது. பண்ணையாளர்கள் அதாவது பொதுமக்கள் புதிய கால்நடை பண்ணை அமைப்பதற்கும் கோழி பண்ணை அமைப்பதற்கும் சுய வேலை வாய்ப்பு பெற ஊக்குவிக்கும் விதமாக பலவிதமான பயிற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். உதாரணமாக 1 நாள் பயிற்சி, 3 நாள் பயிற்சி, 6 நாள் பயிற்சிகள், அதே போல் 25 நாட்கள் பயிற்சி, இது போன்ற பயிற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். மேலும் அதாவது மாநில மற்றும் மத்திய அரசு திட்டங்கள், அதனையும் இந்த மாநில மற்றும் மத்திய அரசுடன் இணைந்து அந்த திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறோம். இப்போ வேளாண்மை துறையுடன் இணைந்து ஊரக இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை ஏற்படுத்தும் விதத்தில் பயிற்சிகளை அளித்து வருகிறோம். அதே போல மகளிர் மேம்பாட்டு கழகத்துடன் இணைந்து மகளிர் சுய உதவி குழு நபர்களுக்கு கால்நடை வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, மூலிகை மருத்துவம், இது போன்ற பயிற்சிகளை அளித்து வருகிறோம். இதே போல கால்நடை பராமரிப்பு துறையுடன் இணைந்து அரசாங்க திட்டத்தினை செயல்படுத்தி வருகிறோம். மேலும் கால்நடை பண்ணையாளர்களுக்கு கால்நடைகளில் பரிசோதனை, அதாவது சாண பரிசோதனை, இரத்த பரிசோதனை, மேலும் கோழிகளில் பிரேத பரிசோதனை, இவற்றையெல்லாம் மேற்கொண்டு கட்டணத்தின் பேரில் மேற்கொண்டு வருகிறோம். அதே போல இந்த பேங்க் லோன், அதாவது வங்கியில் கடன் உதவி பெற இந்த PMEGP NLM ஸ்கீம், நேஷனல் லைஃப் ஸ்டாக் மிஷன் ஸ்கீம், அதே போல பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம், இது போன்ற திட்டங்களில் கடன் உதவி பெற, சப்சிடி, அதாவது மானியத்தின் மூலம் கடன் உதவி பெற தேவைப்படும் திட்ட அறிக்கையும் நாங்கள் தயார் செய்து கொடுக்கிறோம். அதுக்கடுத்து இந்த காலேஜ் ஆஃப் பவுல்ட்ரி ப்ரொடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட், இந்த ஒசூரில் இருக்கக்கூடிய இந்த கல்லூரியின் மூலம் தரம் உயர்த்தப்பட்ட நாட்டுக்கோழி இனங்கள், அதாவது ICR திட்டத்தின் கீழ், மத்திய அரசின் ICR திட்டத்தின் கீழ் இந்த ஒசூரில் உள்ள காலேஜ் ஆஃப் பவுல்ட்ரி ப்ரொடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட், இங்கே உள்ள கல்லூரியில் தரம் உயர்த்தப்பட்ட நாட்டுக்கோழி இனங்கள், வனராஜா, கிராமப்பிரியா போன்ற நாட்டுக்கோழி இனங்கள் வளர்க்கப்பட்டு இவை அதன் உற்பத்தி செய்யப்பட்டு இந்த கோழி குஞ்சுகள் எங்கள் பயிற்சி மையத்தின் மூலமாக கிராமப்புற மக்களுக்கு நாங்கள் விற்பனை செய்து வருகிறோம். அடுத்ததாக எங்கள் பயிற்சி மையத்தின் மூலமாக கறவை மாடு வளர்ப்பு, நாட்டுக்கோழி வளர்ப்பு, வெள்ளாடு வளர்ப்பு, செம்மறி ஆடு வளர்ப்பு, ஜப்பானிய காடை வளர்ப்பு, பால் மற்றும் பால் பொருள் சார்ந்த
பொருட்களை தயாரித்தல் எப்படி போன்ற புத்தகங்களும் எங்கள் பயிற்சி மையத்தின் மூலமாக பொதுமக்களுக்கு விநியோகித்து வருகிறோம். இது மட்டும் அல்லாமல் எங்கள் பயிற்சி மையத்தின் மூலமாக கால்நடை கதிர் மாத இதழ் இதனையும் சந்தா செலுத்தி பொதுமக்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த கால்நடை கதிர் மாத இதழில் பல்வேறு கால்நடை துறை சம்பந்தப்பட்ட வல்லுநர்கள் தங்களுடைய கட்டுரைகளை எழுதி பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் பிரசுரித்து வருகின்றனர். இதையும் சந்தா செலுத்தி, அதாவது ஆண்டு சந்தா அல்லது வாழ்நாள் சந்தா செலுத்தி பொதுமக்கள் பயன்பெறலாம். அதே போல கால்நடை வணிக இதழ், இது அதாவது வருடத்திற்கு 4 பிரசுரங்கள் வரும். இதையும் பொதுமக்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இது போன்ற எங்களுடைய பயிற்சி மையத்தின் செயல்பாடுகள் சேவைகளை பொதுமக்கள் பயன்படுத்தி கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். காணொளிகள் வாயிலாகவும், அதாவது கால்நடை வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, இவை காணொளிகள் வாயிலாகவும் எங்கள் பயிற்சி மையத்தின் மூலமாக பெற்று நீங்கள் பயனடையலாம். எங்களுடைய பயிற்சி மையத்தின் மூலமாக பயிற்சி எடுத்துக்கொள்ள அனைத்து பண்ணையாளர்களும் அனைத்து பொதுமக்களும் அனுமதிக்கப்படுகின்றனர். கல்வி தகுதி, வயது தகுதி எதுவுமே கிடையாது. எல்லாருமே பயிற்சி பெறலாம். இளைஞர்கள், பெண்கள், மகளிர் சுய உதவி குழு நபர்கள் அனைவருமே பயிற்சி எடுத்துக்கொள்ளலாம். இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா கட்டண பயிற்சியாகவும் உங்களுக்கு கிடைக்குது. ஒரு நாள் கட்டண பயிற்சியாக கிடைக்குது. இல்லை எங்களால் பயிற்சி எடுத்துக்க முடியலை, நாங்கள் ஒரு மலை கிராமத்தில் இருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் புதூர் நாடுன்னு சொல்லக்கூடிய மலை கிராமம் இருக்குது. அதே போல் அணைக்கட்டுலேயும் இந்த ஜவ்வாது மலைத்தொடரில் இருக்கக்கூடிய மக்கள் கீழே இறங்கி பயிற்சி எடுத்துக்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான சூழல் இருக்கக்கூடிய நபர்கள் உங்கள் இடத்துக்கு பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்கள் இடத்துக்கு நாங்கள் பயிற்சி எடுப்போம். இந்த மாதிரி வேலூர் மாவட்டம், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்டம், இந்த 3 மாவட்டங்களிலும் நாங்கள் ஆஃப் கேம்பஸ் ட்ரைனிங்னு சொல்வோம். உங்கள் இடத்திற்கே பயிற்சியும் எடுப்போம். அதே போல் நீங்களும் எங்கள் இடத்துக்கு நீங்கள் பயிற்சிகளை எடுத்துக்கொள்ளலாம். இதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மத்திய அரசாங்க திட்டத்தின் நிதி உதவியோடு இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய ட்ரைனிங், அதாவது அடிப்படை பயிற்சி நடந்துகிட்டு இருக்கு. இது 25 நாள் கொண்ட பயிற்சி. இந்த பயிற்சிகளிலுமே இளைஞர்கள் கலந்து கொண்டு சுய வேலை வாய்ப்பு பெறும் வகையில் கலந்து கொண்டு பயிற்சியை மேற்கொண்டு பயன்பெறலாம். இந்த தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் வேலூர் மாவட்டத்தில் உள்ள கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் மூலமாக பொதுமக்கள் பயிற்சிகள் பெறலாம். எங்களுடைய சேவைகள் அனைத்தையும் பயன்படுத்தி, மேலும் எங்களுடைய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அனைத்து பண்ணையாளர்களும் கால்நடை வளர்ப்பவர்களும் பொதுமக்களும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் பி ரூபினி பாலா அவர்களை 09962333475 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.